ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுடைய தொழில் எப்படிப்பட்ட தொழிலாக இருக்கும் அப்படின்றத பற்றி ஒவ்வொரு வாரமும் பேசிகிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் நாம் இந்த வாரத்தில் பார்க்க போகிற நிகழ்ச்சி மிதுன லக்னக்காரங்களுடைய தொழில் வாய்ப்பு. பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் படித்த படிப்பு ஒன்றா இருக்கும், அவங்களுக்கு கிடைக்கிற வேலை வேறு தினசாக இருக்கும். அதனால் நம்ம படிக்கும் போதே என்ன வேலை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு படித்தா அதற்கு ரொம்ப இந்த நிகழ்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் ஒருத்தர் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடத்தை படிப்பு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் லக்னத்துக்கு 10ஆம் இடம் பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம். அப்போ நமக்கு லக்னத்துக்கு 10ஆம் இடமும் 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான கிரகமும் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு தன்னுடைய படிப்புக்குண்டான நல்ல ஒரு வேலையை கொடுப்பார் அப்படின்றது சாஸ்திரம். இப்போ அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மிதுன லக்னம். உங்களுக்கு தொழிலை கொடுக்க போகிற கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான். இப்போ முதல் விஷயம், இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழிலை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்திரமாக அமைச்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏற்றத்தாழ்வான ஒரு தொழில், அதாவது 2-3 தடவை ஒன்று இடமாற்றம் கொடுத்துருக்கோம், இல்லைன்னா அவங்களுக்கு தொழில் மாற்றம் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி தான் அவங்க தொழில் அமைச்சுக்குவாங்க. நிரந்தரமாக ஒரே வேலையில் இருக்க மாட்டாங்க. இப்போ சராசரியாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு 27 வயசு வரைக்கும் ஒரே தொழிலை அவங்களால செய்ய முடியாது அப்படின்றது தான் சாஸ்திர உண்மை. அதனால் இந்த மிதுன லக்னக்காரங்க எடுத்ததுமே ஒரே வேலை தான் நமக்கு அமைஞ்சிடும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இல்லாமல், தனக்குன்னு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வேலையை நீங்கள் தக்க வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். இதுக்கு ஏன் உங்களுக்கு இந்த அறிப்பு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் பாதகத்தை கொடுக்கும், அதாவது பாதகாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நீங்கள் பிறந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா இதே குரு பகவான் தான். உங்களுக்கு தொழிலை கொடுக்குற குரு தான் உங்களுக்கு பாதகாதிபதி. அதனால் உங்களுக்கு பாதகமான சில செயலை சேர்த்துட்டு தான் அவர்களுக்கு சாதகமான ஒரு துறையை கொடுப்பார். அது வரைக்கும் நாம் கொஞ்சம் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கணுன்றது சாஸ்திரம். சரிங்களா? இப்போது நீங்கள் மிதுன லக்னக்காரர், உங்களுக்கு லக்னத்திலேயே குரு இருக்கார் அப்படின்னா இது ஒரு பெரிய கொடுப்பினை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா எப்போவுமே ஒருத்தருக்கு தொழிலை கொடுக்குற கிரகம் லக்னத்தில் இருந்தால் அதை விட ஒரு பெரிய விசேஷம் எதுவுமே கிடையாது. அப்போது உங்களுக்கு லக்னத்தில் குரு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்றைக்குமே கௌரவமான வேலை தான் கிடைக்கும். அதாவது கையில் அழுக்குப்படாமல், நம்ம உடம்புல அழுக்குப்படாமல் போயிட்டு வர்ற தொழில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டீசெண்டான வேலை தான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு பார்த்திங்கன்னா கல்வித்துறை சம்மந்தப்பட்ட துறையை அதிகமாக கொடுத்துருக்கு, எழுத்துத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கொடுத்துருக்கு, அதே மாதிரி பேச்சு திறமையில் சம்பாதிக்கிற நல்ல ஒரு தொழிலெலாம் இந்த அமைப்பு கொடுத்துருக்கு. இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க ஒரு பெரிய நிறுவனத்தில், பெரிய அலுவலகத்தில், ஒரு நல்ல ஒரு அமைப்பில் தான் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு கிரக அமைப்பு கொடுக்கும். அப்படின்றதுனால மிதுன லக்னத்தில் உங்களுக்கு குரு இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய தொழில் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அடுத்தபடியாக உங்களுக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னா இதுவும் ஒரு பெரிய கொடுப்பினை. ஏன்னா அந்த இடத்துல குரு உச்சத்தில் இருப்பார். உங்களுக்கு தொழிலை கொடுக்குற கிரகமே உச்சம். அதுவும் அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா சரராசியில் இருக்கிற ஒரு அமைப்புன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுற அமைப்பில் இருக்கிறவங்க, யாருக்காவது மிதுன லக்னத்தில் பிறந்து 2ஆம் இடத்துல குரு இருந்தால் அவங்களுக்கு வெளிநாட்டு வாசம் கண்டிப்பாக உண்டு. அவங்களுக்கு கடல் தாண்டி போகிறதுக்கும் கடல் சார்ந்த இடத்துல போய் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் சொகுசான வேலை இவங்களுக்கு பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, அதாவது கைத்தறி சம்மந்தப்பட்ட துறை, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட துறை, அதே மாதிரி மின்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய துறை, ஐடி ஃபீல்டு சொல்கிறோம் இல்லைங்களா, இன்றைக்கி இருக்கிற டெக்னீஷியலான எல்லா விதமான நவீன விஞ்ஞான துறை சம்மந்தப்பட்ட எல்லா துறையும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு விசேஷமாக கொடுத்துருக்கோம். அவங்க செய்கிற ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு வேலையும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தபடியாக உங்களுக்கு லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல உங்களுடைய தொழில் கொடுக்குற கிரகம் குரு இருக்காருன்னா இந்த அமைப்பு சூரியன் வீட்டில் இருக்கிறதா அர்த்தம். அப்போ சூரியன் வீட்டில் இருக்கிற குரு கண்டிப்பாக அரசு உத்தியோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு உடல் உழைப்பு இருக்கும், ஆனால் ஊதியம் குறைவாக இருக்கும். அதனால் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு சாதாரணமான அரசு உத்தியோகம் எதிர்பார்த்தா கிடைக்கும். பெரிய பதவியில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு துறையை விட சாதாரணமாக இருக்கிற ஒரு துறையை அரசு துறையில் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஜாதகர் ஒரு இடத்துல, ஒரு அலுவலகத்திலேயோ ஒரு சாதாரணமான ஒரு இடத்துலையோ தன்னுடைய தொழில் வாய்ப்பை அமைச்சுக்கலாம். ஆனால் பொதுவாக இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு சுய தொழில் நிச்சயமாக கை கொடுக்காது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நண்பர்கள் மூலியமாக நீங்கள் எதனா கூட்டு முயற்சியில் எதனா செய்யணும்னு ஆரம்பித்தா
நிச்சயமாக உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிச்சிடும். அதனால் 3ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்காருன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் கூட்டு முயற்சியில் இறங்காதீங்க. தொழிலை வந்து எதுலேயும் முதலீடு போடாதீங்க, நம்பி எதுலேயும் செய்யாதீங்க. அது உங்களுக்கு வந்து பெரிய தொந்தரவான விஷயமா இருக்கும். சரி, அடுத்தபடியாக உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்காருன்னா இது ஒரு அற்புதமான ஒரு அம்சம். இது எப்படி சொல்கிறதுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சொகுசான வேலை தான் இது உங்களுக்கு கொடுப்பார். அலைச்சல் படாமல் அலுங்காமல் குலுங்காமல் செய்கிற வேலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அற்புதமான வேலையை உங்களுக்கு கொடுப்பார். அதிகமாக பார்த்திங்கன்னா இதுவும் உங்களுக்கு கல்வித்துறை சம்மந்தப்பட்ட இடத்துல உங்களுடைய தொழில் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசு துறையில் வந்து எழுதுகிற வேலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எழுத்துத்துறை பேனாவோடவே இருக்கிற வேலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி துறையும், கவிதை எழுதி அதில் சம்பாதிக்கிற ஒரு துறையும், சினிமா துறையில் வச்சனங்கள் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி துறையெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பத்திரிக்கை துறையில் நீங்கள் இறங்குனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வரலாற்று சம்மந்தப்பட்ட ஒரு ஆசிரியராகவோ இல்லை பத்திரிக்கை துறையில் ஒரு படைப்பு எழுதக்கூடிய ஒரு ஆசிரியர் துறையை உங்களுக்கு பெரிய லெவலில் கொடுத்துரும். இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கவிதை எழுதக்கூடிய சில விஷயங்களும், அதே மாதிரி ஜோதிடத்தை வந்து ஒரு தொழிலாக எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க, இந்த அமைப்பு இருக்கிறவங்க நிச்சயமாக ஜோதிடத்துறையிலையும் இறங்கி சாதிக்கலாம். அதுக்கான வருமானத்தையும் செய்யலான்றது உண்மை. அடுத்தபடியாக உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னா இது வந்து ஒரு தடங்கலான விஷயந்தான். ஏன்னா இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வந்து உள்ளூரில் வேலை கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னா, அந்த கட்டத்தில் குரு வந்து தன்னுடைய பகையாளி வீட்டில் வந்து உட்காந்து இருக்கார் அப்படின்னு அர்த்தம், பகைஸ்தானமாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு உள்ளூரில் தொழில் கொடுக்காமல் வெளிநாட்டுக்கோ இல்லை வெளியூருக்கு அனுப்பி தான் உங்களுக்கு தொழிலை கொடுப்பார். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற வேலை உங்களுக்கு அமையறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னு தான் சொல்லிக்கலாம். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளோட நல்ல அம்சமான ஒரு துறையை தான் உங்களுக்கு வேலையை கொடுப்பார். அதிகப்படியாக இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு துணி நூல் சம்மந்தப்பட்ட, அழகு நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட, அலங்கார பொருட்கள் தயாரிப்பு சம்மந்தப்பட்ட நிறுவனத்தில், அதே மாதிரி வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இந்த மாதிரி அமைப்புலலாம் உங்களுக்கு தொழில் வாய்ப்பு பெரிய லெவலில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னா இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு சரியான ஒரு தொழில் வாய்ப்பை எதிர்பார்க்குற தொழிலை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்காது. நீங்கள் படித்த படிப்பு ஒன்றா இருக்கும், உங்களுக்கு கிடைச்ச வேலை வேறு தினுசாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுய சம்பாத்தியம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்காது, சொந்தமாக தொழில் பண்ணுற வாய்ப்பு கொடுப்பாது. ஒருத்தரை அண்டி தான் உங்களுடைய தொழில் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதாவது யாராவது வேலை கொடுத்தா உங்களால் செய்ய முடியும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு கொடுக்கும். ஆனால் இதில் ஒரு கொடுப்பனை என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பாதகத்தை கொடுக்குற கிரகமே உங்களுக்கு தொழில் கிரகம்னு சொன்னேன் இல்லையா, அப்போ அந்த குருவே உங்களுக்கு 6ல் மறைஞ்சிருக்காருன்னா இது உங்களுக்கு ஒரு விதத்தில் ராஜயோகத்தை கொடுக்க ஆரம்பிப்போம். அது எப்போ செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு 40-45 வயசு வரைக்கும் ஒரு நிரந்தரமான வேலை கொடுக்காம 45 வயசுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானத்தை கொடுக்குற ஒரு துறையை உங்களுக்கு ஜாதக ரீதியாக அது கொடுக்கும். அதனால் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டவங்களாக இருந்தாலும் பிற்பகுதி வாக்கில் நீங்கள் ஓரளவுக்கு சந்தோஷமாக வாழக்கூடிய சூழ்நிலையை நிச்சயமாக கொடுத்துரும். அடுத்தபடியாக உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக கூட்டு முயற்சி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல குரு இருக்காருன்னு அர்த்தம். ஆனால் இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் வித்தியாசமான அமைப்பு. இது நிச்சயமாக உங்களுக்கு தொழிலை கொடுத்து அவரே கெடுத்து விட்டுருவார் அப்படின்ற மாதிரி அமைப்பு இந்த அமைப்பு. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஒரு வேலையில் போய் நீங்கள் சேர்ந்துருப்பீங்க, சேர்ந்த 2 மாதமோ 3 மாதமோ அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. அந்த இடத்த உங்களால் நிரந்தரமாக இருக்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு கூட இந்த அமைப்பு கொடுக்கும். ஆனால் அந்த கல்வி நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஊதியம் கிடைச்சிருக்காது. அது ஒரு மன வருத்தமாக நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. அதுக்கான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு மன வாழ்க்கை சிறக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு தொழில் ரீதியாக சில பிரச்சனைகள் வந்து பிரச்சனையில் வந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கை நடந்து திருமணம் வந்து தொழில் ரீதியாக பிரச்சனைகள் வரதுக்கான சந்தர்ப்பம் இந்த அமைப்பு இருக்குன்னு கொடுத்துரும். இதுதான் இந்த அமைப்பில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு விஷயன்றது. அதாவது உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு இருந்தால் மன வாழ்க்கையிலையும் பிரச்சனை, தொழிலையும் பிரச்சனைன்ற மாதிரி சில சூழ்நிலைகள் கொடுக்கும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க முடிஞ்ச அளவிற்கு ஒருத்தர் மூலியமாக, அதாவது ஒருவர் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் வந்து அவங்க வேலையை எடுத்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைச்சா அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். தனிப்பட்ட முறையில் உங்கள் முதலீடு போட்டு எந்த வேலையும் நீங்கள் செய்யாதீங்க. யாராவது கொடுக்குற வேலையை நீங்கள் மனப்பூர்வமாக எடுத்துக்கிட்டு செய்து அதற்குண்டான ஒரு கமிஷன் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சில விஷயங்கள் நல்ல விதமாக
நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும். அடுத்தபடியாக உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்காருன்னா இதுவும் ஒரு சின்ன தடங்களை கொடுக்குற விஷயந்தான். ஏன்னு சொல்கிறோம்னா, இந்த இடத்துல குரு உங்களுக்கு நீச்சத்தில் இருப்பார். அதாவது உங்களுக்கு தொழிலை கொடுக்குற கிரகம் நீச்சத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அமையக்கூடிய தொழில் நீச்சமான தொழிலாக தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத மாதிரி தான் உங்களுடைய தொழில் இருக்கும். நாம் என்னடா இந்த படிப்பு படிச்சிருக்கோம், ஆனால் நமக்கு கிடைச்ச வேலை அதுக்குண்டான வேலை இல்லைன்னு கவலைப்பட முடியும். அந்த மாதிரி ஒரு கவலையான ஒரு வேலை தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதிகப்படியாக உங்களுக்கு உள்ளூரில் தொழில் பண்ணுற வாய்ப்பு நிச்சயமாக கிடையாது. உங்களுக்கு வெளிநாடு அல்லது வெளியூர் அந்த மாதிரி போய் தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கும் அதிகப்படியாக இரும்பு மிஷின் சம்மந்தப்பட்ட துறையும் பெரிய கனரக தொழிற்சாலைகள் சம்மந்தப்பட்ட இடத்துலையும் உங்களுடைய தொழில் வாய்ப்பை நீங்கள் அம்சமாக எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக உங்களுடைய லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்காருன்னா இது ஒரு அம்சமான ஒரு கிரக அமைப்புன்னு சொல்லிக்கலாம். இது நம்ம மூதாதையர்கள், அதாவது நம்முடைய முன்னோர்கள் செய்த தொழிலை நாம் தொடர்ந்து நம்ம செய்கிறதுக்கான வாய்ப்பு இது கொடுத்துரும். நம்ம வம்சாவளி தாத்தா, அடுத்ததான் நம்ம அப்பா, அந்த மாதிரி நம்ம பெரியவங்க செய்த தொழிலை நாம் தொடர்ச்சியாக எடுத்துக்கலாம். அதற்குண்டான சில முதலீடுகள் நாம் அதில் போடலாம். அவங்க செய்த வேலையை நம்ம தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியாக வருமானம் கொடுக்குற ஒரு சூழ்நிலை தான் கொடுக்கும். சொந்தமாக நீங்கள் தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் நடக்கும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியாக பார்த்திங்கன்னா இரும்பு மிஷின் சம்மந்தப்பட்ட துறை தான் அதிகமாக இவங்களுக்கு வருவதற்கான சந்தர்ப்பங்கள் கொடுக்கும். அடுத்தபடியாக இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய பேச்சு திறமையால் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளும் கொடுக்கும். அதே மாதிரி அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட துறையை யாராவது எதிர்பார்த்துருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கொடுத்துருக்கோம். இந்த அமைப்பு இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக உங்களுக்கு லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னா இது உங்களுக்கு 10ல் குரு ஆட்சியில் இருக்கிறதா அர்த்தம். ஆனால் உங்கள் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு 10ல் இருக்கிறது அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் கேந்திராதிபத்திய தோஷம். இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் ஸ்தானத்தில் தொழிலை கொடுக்குற உங்களுக்கு குருவே ஆட்சியில் இருந்தால் அந்த குரு உங்களுக்கு கெடுக்கிற மாதிரி தான் நடந்துக்குவார். நிச்சயமாக தூக்கி விட மாட்டார். அதனால் உங்கள் லக்னத்துக்கு இந்த இடத்துல மட்டும் குரு இருக்கிறவங்க குருவை நம்பி இறங்காதீங்க. ஏன்னா நமக்கு ஆட்சியில் இருக்காரே, நமக்கு பெரிய லெவலில் கொடுத்துருவார் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் படித்த படிப்புக்கும் அவர் கொடுக்குற வேலைக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அதனால் உங்களுக்கு புதிய தொழில் நீங்கள் தொடங்குறதா இருந்தால் தொடங்கிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா சொந்த தொழில் சேர்ந்து தொடங்கிக்கலாம். ஆனால் எந்த ஒரு நிறுவனத்தில் போய் நீங்கள் சேர்ந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த நிறுவனத்தில் உங்களால் வேலை செய்ய முடியாது. உங்கள் வாழ்க்கையில் சராசரியாக இருக்கிற உண்மை என்னன்னா 32 வயசு வரைக்கும் உங்களால் ஒரு நிறுவனத்தில் நிரந்தரமாக வேலை செய்ய விடாது. உங்களை மாற்றி மாற்றி உட்கார வைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அடிக்கடி இடமாற்றங்களை கொடுக்கும். தொழில் ஸ்தானத்தில் சில விதமான தொந்தரவுகளை நிச்சயமாக கொடுக்கும். அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேலையை கொடுக்கும். அதிகப்படியாக எழுத்துத்துறை, பேச்சுத்துறை, கல்வித்துறை, அந்த மாதிரி துறைங்கள்லாம் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்கும். ஆனால் அந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நிரந்தரத்தன்மை இல்லாத ஒரு துறையாக தான் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கின்றதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னா இது ஒரு சிறப்பான அம்சம். இது ஒரு கொடுப்பினை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அதிகாரத்துவமான வேலையை தான் நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் வீட்டில் குரு உட்கார போகிறார். அந்த இடத்துல உங்களுக்கு லாபத்தில் உட்காந்து இருக்காருன்னு அர்த்தம். எந்த துறையை நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு லாபம்தான், நஷ்டம் கிடையாது. அதே மாதிரி செவ்வாய் என்றைக்குமே அதிகாரி மாதிரி இருக்கிற ஒரு துறை. அதாவது பெரிய காவல்துறை அதிகாரியில் IPS IAS ரேஞ்சில் உங்களை கொண்டு போகும். அதே மாதிரி காவல்துறை மட்டும் இல்லை, உங்களுக்கு மிலிட்ரி, அதாவது இராணுவத்துறையில் ஒரு பெரிய அதிகாரத்துவமாக உங்களை உட்கார வைக்கும். இன்னும் சொல்லப்போனால் கப்பல் துறை, ஆர்மி, அந்த மாதிரி துறையெல்லாம் உங்களுக்கு பெரிய லெவலில் இந்த அமைப்பு கொடுக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு கனரக ஒரு தொழிற்சாலையை நீங்கள் நிறுவனம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி, மிஷினரிகள் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய நிறுவனத்தில், அதே மாதிரி IT ஃபீல்டு, கம்ப்யூட்டர் சார்பான துறை, அதெல்லாம் உங்களுக்கு அதிகப்படியாக வேலையை கொடுக்குற அம்சம் இது நிச்சயமாக கொடுக்கும். உங்களுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா வெளியூரில் உங்களுடைய பேர் பிரமாதமாக இருக்கும். உள்ளூரில் உங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அதனால் உங்களுடைய எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் பிறந்த வளர்ந்த பூர்வீகத்தை விட்டு வெளியில் உங்களுடைய தொழில் வாய்ப்பு வச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்கார். உங்களுடைய தொழில் கொடுக்குற கிரகம் குரு 12ஆம் இடம் என்ற விரயஸ்தானத்தில் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சொந்த தொழில் கை கொடுக்காது. இன்னும் சொல்லப்போனால் நண்பர்கள் வகையிலையோ
பார்ட்னராகவோ உங்களால் எதுவும் செய்ய முடியாது. இந்த அமைப்பு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜவுளித்துறையில் தன்னுடைய வேலை வாய்ப்பை எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்துறையில் வந்து கூலிக்கு வேலை செய்கிற மாதிரி ஒரு அமைப்பு எடுத்துக்கலாம். அல்லது வாகனத்துறை சம்மந்தப்பட்ட உதிரி பாகங்கள் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி தயாரிப்பு சம்மந்தப்பட்ட சில விதமான நிறுவனத்தில் நீங்கள் வேலை செய்யலாம். அதாவது கார் கம்பெனி, மோட்டார் கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுடைய வேலை வாய்ப்பை நீங்கள் அமைச்சிக்கலாம். அதாவது நிரந்தரமாக உங்களுக்கு வேலை இருக்கும், ஆனால் உங்களுக்கு அலைச்சல் பட்டு செய்யக்கூடிய வேலையும், உள்ளூரில் தொழில் இல்லாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு சம்பளத்துக்கு செய்யக்கூடிய ஒரு துறை தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும்ன்றதும் சாஸ்திர உண்மை. ஆக மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அருமையாக தொழிலை வாரி கொடுக்குற வள்ளல் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான். குரு வந்து என்றைக்குமே ஒரு அம்சமான கிரகம், புனிதமான கிரகம், என்றைக்குமே நல்லது பண்ணுவார். ஆனால் அவர் அமர்ந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அவரால் செயல்பட முடியும். அதனால் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு எந்த கட்டத்தில் உங்களுக்கு இருக்கார் அப்படின்றத அருமையாக பார்த்துக்குங்க. இப்போ நான் சொன்னபடி உங்களுக்கு குரு இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய தொழில் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தொழிலை நீங்கள் அமைச்சிக்குங்க. அடுத்தபடியாக உங்களுக்கு தொழிலில் பெரிய முன்னேற்றம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் குரு தட்சிணாமூர்த்திக்கு உண்டான சில பரிகாரங்களை, அவருக்கு உண்டான சில பிரீத்திகளை நீங்கள் செய்துட்டே வாங்க. உங்களுடைய தொழில் நிறுவனம் ஒன்று வடக்கு இல்லைன்னா வடகிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய திசையை நீங்கள் எடுத்துக்கோங்க. வடக்கு கிழக்கு திசை உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசையாக இருக்கும். அந்த திசையை உங்களுடைய தொழில் ஸ்தானமாக எடுத்துக்கோங்க. உங்களுடைய தொழில் நிறுவனத்திற்கு முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் நிறமும் அல்லது ரோஸ் சம்மந்தப்பட்ட நிறத்தையும் அல்லது பச்சை நிறத்தையும் அதிகமாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு என்றைக்குமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க நல்ல தொழில் வாய்ப்பில் இருக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு, இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புதுமையாகவும் உங்களுக்கு உபயோகமான ஒரு நிகழ்ச்சியாகவும் இருக்குன்றது எங்களுக்கு புரிகிறது. அதனால் அடுத்த வாரம் அருமையான கடக லக்னத்தில் பிறந்தவங்களை பற்றி, அவங்களுடைய தொழில் சார்ந்ததை பற்றி பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய கைபேசியில் ஆலய தரிசனங்கள் யூடியூப்பில் போய்ட்டு தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். எங்களுக்கு தொடர்ந்து ஊக்கத்தை கொடுக்குற உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவிற்கு நல்ல செய்திகளை, நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நம்மளுடைய எம்டிவி நேயர்களுக்கு தொடர்ந்து வழங்குவோம். இந்த வாரம் முடிச்சுக்கிட்டு அடுத்த வாரம் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதில் உங்களோடு உரையாடிய உங்களுடைய ஆத்மார்த்தமான ஜோதிடர் வாலாஜாபேட்டை ஓம் சிவகுமார். நன்றி, வணக்கம்.